ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் கல் உப்பு போட்டிருக்கேன். கத்திரிக்காவை முழுசாகவே 4ஆக வவுந்துட்டு அதில் போட்டுட்டோம்னா உப்பு தண்ணியில் போடுறப்ப கசப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளியை ஊற வச்சுருக்கேன். புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே குழம்பு மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கையில் கரைச்சி பழக்கம் இல்லாதவங்க ஸ்பூன்லேயே கரண்டியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கை எரியும். நான் பழகுனதுனால அது எனக்கு தெரியறதில்ல. இது குழம்புத்தூள் ரொம்ப நாள் ஆனதுனால காரம் கம்மியாயிருச்சு. அதனால் நான் ப்ளைன் மிளகாத்தூள் போடுறேன். தேவையில்லைன்னா ப்ளைன் மிளகாத்தூள் கூட போட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி வெங்காய வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். இது கடையில் வாங்கினது தான், நான் செய்யலை. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காய வடகத்தை போட்டு அது பொரிஞ்சோன்னே எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே கத்திரிக்காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை அதிலே ஊற்றிடலாம். இது மீதி இருந்ததுன்னா அடுத்த நாள் பொங்கலுக்கு வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக வச்சிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரசத்துக்கே தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கொதி வந்தோன்னே விசில் போட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டுக்கலாம். இதுக்கடையில் நான் தேங்காய் ஊற்றி பழகிட்டேன். தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. தேங்காய் பேஸ்ட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையே கொஞ்சம் திக்காக அந்த கிரேவியை வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில சாதமும் வச்சுட்டேன். விசிலும் விட்டு வந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பும் முட்டை அவிச்சிக்கிட்டு 3 பேருக்கு முட்டை அவியல், 3 பேருக்கு முட்டை ஆம்லேட்டு. கொஞ்சம் காரமாகவே போட்டிருந்தேன். இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் வேக வச்சு எடுத்துட்டேன். தயிர் இருக்குது. முட்டையும் கொஞ்சம் காரசாரமாக போட்டு எடுத்துட்டேன். அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.